ஐயாவுடைய அற்புதங்கள் எல்லாம் இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது, எட்டி பார்க்கிறது. உலகத்துல அவ்வளவு பேர் இன்னைக்கு இன்டர்நெட்டை தொட்டு பார்க்கிறோம். ஏன்னா இப்படி இந்தியாவில் தென் தமிழகத்தில் தென்கோடியில ஒரு சுவாமி இருந்தாராம். அவர் எழுதி வைத்ததுபடிதான் இந்த உலகத்திலே நடக்கிறதா. அப்படி அவர் எழுதியபடிதான் நடக்கிறதுன்னு சுனாமிக்கு பிறகு அவ்வளவு பேரும் அகிலத்திரட்டை புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்கக்காரன் கூட என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கிறார். ஐயா எழுதியது என்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது, மாற்றம் இல்லாமல் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது மாறி இருக்குதா? கண்டதுண்டே மகவல்லோ பூமி வெடிக்குதடா. அப்பா கண்டதுண்டமாக காட்ட பூமி வெடிக்கிறது, பூமி வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அங்கங்கே வெப்பத்தால் வெடித்து சிதறுகிறது. இந்தோனேஷியாவில் வெடித்தது இந்தியா வரைக்கும் 2 லட்சம் பேர்கள் காவு கொண்டது. இன்று ஜப்பான் தேசத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. ஆக எது மக்களே ஐயா சொன்னாரே, கண்டிமிக்கும் நேரமோ பொழுதோ கலிய நீருப்பதெல்லாம் சிவனே ஐயா. நேரமோ கைகட்டும் பொழுதோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் இந்த உலகம் ஐயா நினைச்சா எவ்வளவு நேரம் ஒரு சொடக்கு போடுறதுக்கு தாங்குமா? தாங்காது. அதான் ஐயா சொன்னார், கண்ணி மிக்கும் நேரமோ கைகட்டும் பொழுதோ சிந்தி கிடக்கும் மயிர் வந்து ஓடிந்து விட்டார் இமை அழிந்து போமே சிவனே ஐயா. அந்த கொண்டையை முடிகிற நேரம் தான் உலகம் ஜோலி முடிஞ்சு. அப்ப எல்லாரும் நினைச்சு பார்த்துக்காங்க, உலகத்தின் அழிவு பாதைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறோம். உலகம் அழிய போகுது. ஒருத்தருக்குமே பயம் இல்லையா? உலகம் அழிய போதா? அழியட்டு போனா போட்டு. கல்யாணம் பண்ண ஆசை இல்லையா? கல்யாணத்துக்கு வந்து உலகம் அழிஞ்சிடப்படாதுன்னு ஒரு மனசுல கூட வருத்தம் வரலையா? பாரு நம்ம ஆள் பாரு போன எல்லாரும் சேர்ந்து போறதுல ஒரு சந்தோஷம் தான். நாம அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாடு நல்லா இருக்கணும் ஒரு காலத்துல தலைவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாடே நாசமா போனாலும் பரவாயில்ல, நம்ம மட்டுமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் தான் நிறைய